உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல அன்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், ஃபஸ்ட்டு என்ன விஷயம் கிடைக்க போகுது அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன போராட்டம் விலக போகுது. 7.5 மகர ராசிக்கு சொன்னீங்க, கடைசியில் எங்களுக்கு தாங்க 7.5 எங்கள் பிடிச்சி பாடா படுத்தி எடுத்துட்டார் சனி பகவான் அப்படிங்கிற வருத்தத்தில் நீங்கள் இருக்கிறது உணர்வுபூர்வமாக புரியுது. ஸோ இந்த சனி பகவான் வாக்கியப்படி இந்த ட்ராவல் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் பல தடைகளுடன் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக வீடு கட்டுவீங்க. எங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியலைங்க, வீடு கட்டிட்டோம் சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் உழைச்சி வாங்கின வீட்டில் நீங்கள் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு பாக்கியம் சனி பகவான் கொடுக்க போகிறார். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. முதல் குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தை பிறக்கலைங்கிற கேள்வி வருது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, 2வது குழந்தை இல்லை, இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய வாக்கியம் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தை அமர்ந்து கொடுக்க போகிறார். சரி, இப்போ ராசியின் அடிப்படையில் பார்த்துட்டோம். ஆனால் நம்மளோட டைட்டில் என்ன, நட்சத்திர ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கடகராசியில் உள்ள புனபூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், குடும்பத்தை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கேன், என் குடும்பத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஆனால் அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையலை, அதற்கான ஒரு நிலையான தன்மை கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுடைய குடும்ப உறவுகளுடன் நீங்கள் ஒற்றுமையாக இணையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்தில் இந்த கடகராசி புனபூச நட்சத்திரக்காரன் இருக்க மாட்டான் அப்படின்னு கொள்கையில் பல இடங்களில் நல்ல வாய்ப்பெல்லாம் விட்டு கொடுத்து வந்தவங்க தான் நீங்கள். இனிமேல் வாய்ப்பும் சரி மரியாதையும் சரி உங்களை தேடி வரும். அதனால் கவலையப்படாதீங்க, மரியாதை தேடி போகிறவங்க நீங்கள் கிடையாது. ஏன்னா குரு உச்சம் பெற்ற ராசி, நீங்கள் குருவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வாய்ப்பு மரியாதை எல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலம். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே நம்மளுடைய புனபூச நட்சத்திரத்தோட பெரிய இயல்பான குணம் என்னென்னா, இறக்க குணப்பட்டு எல்லாத்துட்டையும் ஏமாறுறது. அந்த விஷயங்களை நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இந்த மார்ச் மாதம் பிறந்தோடனே கடகராசியில் பிறந்த புனபூச நட்சத்திரக்காரங்கள் கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம், இன்னும் 2.5 வருஷம் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் என்னென்னா, நான் ஏமாற மாட்டேன், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. ஏன்னா ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கடைப்பிடிக்கணும்னா, உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கே. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரம். நம்மளோட கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறான்னா,
மருத்துவத் துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். யாரெல்லாம் டாக்டரா இருக்கீங்களோ, அல்லது யாரெல்லாம் மருத்துவத் துறைக்கு ட்ரை பண்றீங்களோ, உங்களுக்கு உறுதியா வெற்றி உண்டு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில நெறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக நெறைய செலவழிச்சுக்கிருக்கீங்கன்னா, அந்த செலவு உறுதியாக டோட்டலா காணாம போயிரும். உங்களுடைய உடல் ஹெல்த்ல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூச நட்சத்திரக்காரங்களுடைய இயல்பான குணம் என்னன்னா, இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாத காலமாக மிகப்பெரிய மன அழுத்தத்தில இருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத உறவுகளுக்காக, தேவையில்லாத நட்புக்காக போய் வாண்டடா போய் மாட்டிக்கிட்டீங்க. அந்த பிரச்சனை உங்கள சார்ந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ, அதுலருந்து வெளிய வந்துருவீங்க. மிகப்பெரிய மன அழுத்தம்னு சொல்லி எந்த விஷயம் இருக்கோ, அதுலருந்து நீங்க வெளிய வந்து நிம்மதியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கூட இருப்பவர்களுடைய சூழ்ச்சி என்னங்கிறத கொஞ்சம் கேப்சர் பண்ணுங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும், உங்களுக்கு வில்லன் பக்கத்திலேயே இருப்பான், எதிர்த்தாப்புல இருப்பான், சைட்ல இருப்பான். ஸோ சுத்தி இருப்பாய்ங்க. ஆனா எந்த வில்லன் என்ன விஷயத்துக்கு உங்கள டார்கெட் பண்றான்னு உங்களால புரிஞ்சுக்கிற முடியல. காரணம் நீங்க அவங்க உண்மையா இருக்காங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டது. ஸோ இன்னுமே நம்ம அஜித் சார் சொன்ன மாரி தான் பாட்டுல. ஒரு தூங்கும்போது கூட ஒரு கண்ண முழிச்சு வச்சே தூங்குங்க. அந்த அளவுக்கு நீங்க சில விஷயங்கள எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா, உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். மாற்றம் உண்டு என்பதை தெளிவா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கடக ராசியில உள்ள ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்த பத்தி சொல்றதா இருந்தா ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்களுடைய அறிவு திறனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அறிவா யோசிப்பீங்க. ரொம்ப தெளிவான மைண்ட் உள்ளவங்க. ஆனா, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணிய வந்து கைய வச்சு குட்டைய குழப்புன மாரி குழப்புவாங்க பார்த்தீங்களா? அதே மாரி உங்கள குழப்பிவுட்டு போயிருவாங்க. ஸோ, அந்த குழப்பத்தினால வரக்கூடிய தடுமாற்றம் தான் நெறையா. ஸோ, அந்த தடுமாற்றம் என்னலாம் இருக்கோ, என்ன விஷயத்துல இத செய்யலாமா? வேண்டாமா? செஞ்சா பிரச்சனையா? செய்யாட்டி பிரச்சனையா? ஐயோ! கடவுளே சாமி! இந்த ஒரு 2 1/2 வருஷத்துல நான் பட்டப்பாடு பெரும்பாடு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த பிரச்சனையிலருந்து வெளிய வந்துருவீங்க. நிலையான தன்மை, நிலையான அமைதி, நிலையான வெற்றி என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் நம்மளுடைய கடகராசியில பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரருக்கு உறுதியாக உண்டு. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. நீங்க ஒரே விஷயம் தான். மூத்த சகோதரர்கள் உதவியா இருப்பாங்கன்னு சொல்லி கண்ண மூடிட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது. அதுல கவனமும் தேவை. ஓகேவா? மூத்த சகோதரரிடம் வீண் வாதங்கள தொடரக்கூடாது. அவங்க சொன்னாங்களா கேட்டுக்கோங்க. ஓகே. அதுல ஏதாவது நன்மை இருந்தா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல அடுத்தவங்கள நம்பி ஒரு விஷயத்துல இயங்காதீங்க. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க உசுப்பேத்தி விட்டுருவாய்ங்க மத்தவங்கலாம். "ஏய் உன்னாலப்பா முடியும். நீ சூப்பரா இருக்க. ஏய் அம்மா ஆயில்ய நட்சத்திர பெண் நீதாம்மா திறமையான பொண்ணு. உன்ன மாரி ஒரு தங்கமான பொண்ணு யாருமே இல்லன்னு" உங்கள உசுப்பேத்துவாய்ங்க. ஆக்சுவலா நீங்க தங்கம் தான். ஆனா இந்த தங்கத்த உசுப்பேத்தி உசுப்பேத்தி உருக்கி எடுத்துருவாய்ங்க. அதுதான் உண்ம. அப்ப இதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான விஷயங்கள், நல்ல அற்புதமான செயல்பாடுகள், கோச்சார கிரகங்கள் சனி பகவான் கொடுப்பார். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலங்கள்ல என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது, மாரியம்மன் வழிபாடு. அம்மன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அதுவும் மாரியம்மனை நீங்க வழிபாடு செய்வது மூலமாக சனி பகவான் தாக்கங்கள் இல்லாம, பிரச்சனை இல்லாத, நிம்மதியான, சந்தோஷமான விஷயங்களை அம்மனுடைய அருளால் நீங்கள் பெற முடியும். நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குறார். அப்ப சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும், பயமும் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் குடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு, உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு பாடத்தை குடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்கள சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் டிராவல் பண்றார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்தோட செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம் இருக்கு. இது வந்து ஒரு 20லிருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில டிராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லிருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத
உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான், உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, "ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா?" அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக, உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்ப ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில நீங்க கலந்து உங்களுடைய வீட்லருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். ஸோ ஜாதகம் கத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் உள்ளவர்கள் உறுதியா என்ன பண்ணுங்க, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவா சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாம, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி, எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு குடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.